வெல்கம் டு தி ஷோ. இது மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஷோவோட முதல் செக்மெண்ட் யோகாசனம். இந்த செக்மெண்ட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு யோகாசனமும் அண்ட் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி யோகாசனம் சொல்லித்தர போகிறாங்க அண்ட் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம யோகாசன செக்மெண்ட்டில் நாம் பார்க்க போகிறது ஒரு விதமான ஸ்டாண்டிங் ட்விஸ்டிங் போஸ்டர், நிர்லம்ப பாஷவ கோணாசன். இந்த பாஷவ கோணாசனை நம்மளுடைய ஸ்பைனை வந்து கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தாடாசனா பொசிஷனில் நிற்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பொறுமையாக திரும்பிக்கோங்க. த்ரிகோணாசனா அண்ட் பாஷவ கோணாசனா அளவுக்கு கால் நல்லா 3 to 4 feet வைடப் பண்ணிக்கோங்க. நம்ம ரைட் சைட் பண்ண போகிறோம் அப்படின்றதால நம்மளுடைய ரைட் ஆங்கிள் ஃபீட் 180 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்லோவாக ரைட் சைட் நீயை மட்டும் பெண்ட் பண்ணி பாடியை நல்லா ரைட் சைட் புஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹிப்பை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹிப்பை நல்லா ட்விஸ்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ராசிங் செக்ஷனில் டேர்ன் பண்ணும்போது உங்களுடைய லெக் பொசிஷனும் டேர்ன் ஆகும். அந்த டேர்ன் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக்குக்கு உள்ளார விட்டு லாக் பண்ணணும். நீங்கள் கையை எல்போவை பெண்ட் பண்ணி முதுகுக்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் திரும்ப உங்களுடைய ரைட் ஹேண்டையும் எடுத்துகிட்டு போய் கையை பின்னாடி லாக் பண்ணணும். அண்ட் இந்த லாக் பண்ணினதுக்கப்புறமா இந்த பொசிஷனில் எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணி அப்வர்டில் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கை வைஸ் அப்வர்ட் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி நம்ம மேலே பார்க்கணும். ஒன்ஸ் நீங்கள் பொசிஷன் வந்ததுக்கப்புறமா ப்ரீதிங்கை நார்மலைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் த்ரிகோணாசனா மாதிரி ஆர்ம்ஸ் ரைஸ் பண்ணி பாடியை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பண்ணலாம். ஸோ லெக் வைடிங் பொசிஷன்லேயே இருந்துட்டு நம்ம இப்போ லெஃப்ட் ஃபீட் 180 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு பாடியை லெஃப்ட் சைடுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புஷ் பண்ணணும். அந்த நீ எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பாடி ஒன் சைடுக்கு போகும். இப்போ பாடியை கம்ப்ளீட்டாக மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஓவர் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் ஆர்ம் லெஃப்ட் லெக்குக்குள்ளார வர மாதிரி நல்லா லாக் பண்ணணும். ரைட் ஹேண்ட் அதே மாதிரி பேக்கில் லாக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பாடி கம்ஃபர்ட் பொசிஷனில் செட் ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. அப்வர்ட் வியூ அதிகமாக இருக்கணும். ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். எந்த அளவுக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணவோ இல்லை ஃபாஸ்ட் ப்ரீதிங்கோ இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோவாக கையை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறுபடியும் இப்போ த்ரிகோணாசனா மாதிரி பாடியை ட்விஸ்ட் பண்ணி சைமல்டேனியஸாக ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாடியை டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஷவாசனில் படுப்பீங்களோ அதே மாதிரி ஸ்டாண்டிங்லேயே கையும் காலும் கொஞ்சம் கேப் விட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரீதிங் நல்லா நார்மலாக இருக்கணும். மூச்சை நல்லா டீப் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய நிர்லம்ப பாஷவ கோணாசனா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? இது ஸ்டாண்டிங்கில் ஒரு வகையான ஸ்பைன் ட்விஸ்ட். ஸோ ஸ்பைன் ட்விஸ்ட் கேட்டகரியில் வரதால் காம்படிஷன் வைஸ் நீங்கள் வேரியேஷன் பண்ணும்போது அந்த கேட்டகரியில் இந்த போஸ்டர் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் பண்ணுறதுனால என்னென்ன நமக்கு பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாதம் வந்து ஃபுல்லாக ஃப்ளோரில் ரெஸ்டிங்கில் இருக்கும். ஸோ நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய நீ வந்து ஒரு சைட் புஷ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒன் சைட் ஆஃப் த ஆங்கிள் அப்படின்ற அந்த ரைட் ஆங்கிள் மாதிரி வருது இல்லையா, அது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகி வரும்.
நம்மளுடைய ஆம்ஸ்ட்ரிங் அதாவது தை மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகி கொடுக்கறதுனால நமக்கு எல்லா விதமான அந்த மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலாங்கேட் ஆகி இருக்கும். ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுலேருந்து தவிர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கால்கள் வந்து ரொம்ப அதிகமாக நிற்கிறதுனாலையோ உட்காரதுனாலையோ நமக்கு மசில்லாம் வந்து டைட் ஆகிடும். இந்த போஸ்டர் ரெகுலரைஸாக பண்ணும்போது நமக்கு அந்த டைட்னஸும் வந்து ரிலீவ் ஆகுது. நமக்கு ஸ்பாண்டிலைசிஸ் ப்ராப்ளம் அது காமனாகவே வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனாலையோ இல்லை நிறையா வந்து டிரைவிங் பண்ணும்போது அந்த நெக் ரெஸ்டிங்லேயே இருக்கிறதுனால ஒரே பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுனாலையும் நமக்கு அந்த ஸ்பாண்டிலைசிஸ் வரும். நமக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் ரீஜனில் தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டெபாசிட் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஷோல்டரில் வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே நம்மளோட அந்த வலியை வந்து ஃபீல் பண்ண முடியும். யாராவது நமக்கு நம்மளோட ஷோல்டரில் ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த பொசிஷன் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ப்ரெஷர் அந்த மசாஜ் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்பைன் ட்விஸ்ட் அப்படின்றதுனால நமக்கு ஸ்பைனலில் வந்து நல்ல ட்விஸ்டிங் அண்ட் ஒரு எலாபரேஷன் கிடைக்கும். நம்மளுடைய அப்டாமினல் மசில்ஸ் நல்லா டோனப் ஆகிறதுக்கும் நம்மளுடைய இன்டர்னல் கிளான்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் நம்மளுடைய சர்க்குலேஷன் அதிகமாகிறதுக்கும் இந்த போஸ்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு செக்மெண்ட்டில் அது மாதிரி பயனுள்ள யோகா போஸ்டரோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இப்போல்லாம் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கனவாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய கனவை நனவாக்குறதா இந்த செக்மெண்ட். சரி, வாங்க போய் இங்கிலீஷில் பேசலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லாஸ்ட்டு ப்ரோக்ராமில் நம்ம மைண்டு பற்றி பார்த்தோமா? யாராவது உங்களை பார்த்து மைண்ட் ஒரு பிஸ்னஸ்னால் உன் வேலையை பாரு, அனாவசியமாக என் விஷயம் தலையிடாதேங்கிறாங்க. அதானே? விட்டுருங்க, மைண்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த மைண்டை வந்து நல்ல விஷயத்துக்கு நிறைய யூஸ் பண்ணலாங்க. ஆமாம், எப்படி தெரியுமா? அந்த அம்மா வந்து பாருங்கள், சோப் தண்ணி வச்சுட்டு தரையெல்லாம் இது பண்ணிட்டு போயிருக்குது, தலை வழுக்குது, புரியுங்களா? தம்பி அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கான், அழுக்க விழுந்தான்னா அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போகணும். அதனால் அவனை கூப்பிட்டு டே வேடாங்க, அது தம்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பாவாக இருக்கலாம், அம்மா இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். தாத்தா பார்த்துக்க நடங்க தாத்தா, தர வழுக்குது. அப்போ என்னது? மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம். பத்திரமாக நடந்து போங்க, கவனமாக நடந்து போங்க. உங்கள் ஸ்டெப்ஸ் ஒன்று ஒன்று வைக்கிறதுலேயே உங்கள் கவனம் இருக்கட்டும். ஏன்னா இந்த ஃப்ளோர் இஸ் ஸ்லிப்பரி, தர வழுக்குது, கவனமாக நடந்து போங்க. மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். தர நடந்து போகிறதுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்து நடந்து போங்க, கவனமாக நடந்து போங்கன்னு அர்த்தம் இருக்குது. சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, படிக்கட்டெல்லாம் ரொம்ப குறுகலாக இருக்கும், புரியுங்களா? அதனால் படிக்கட்டு ரொம்ப குறுகலாக இருக்குது, பார்த்து நடந்து போங்கன்னா மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுங்கள். கவனமாக நடந்து போங்கன்னு சொல்கிறதுக்கு மைண்ட் போடுங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுட்டேன்? சரி. அடுத்தது, இப்போ ஃப்ரெண்டை ஒருத்தர் அழைச்சிட்டு போனீங்க ஒரு இடத்துக்கு. வந்த இடத்துல கொஞ்சம் சும்மா இல்லாமல் ரெண்டு கொண்டா ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். டேய், இது ஒரு மாதிரியான இடம்டா, புரியுதா? கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசு, கவனமாக பேசுன்னு ஏதாவது சொல்லணுமா இருந்தா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்டே பேசிகிட்டு இருக்கான், ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தான், ஆனால் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், கவனமாக பேசு. ஆனால் ரொம்ப மோசமாக பேசுகிறான் அந்த ஆள், ரொம்ப கோவம் வந்துருச்சு உங்களுக்கு, இந்த வேர்ட்ஸ் எடுத்துருங்க.
மைண்ட் யுவர் டங் என்ன அர்த்தம்? நான் கடைக்கு பேசு, நான் கடைக்கு பேசு. புரியுதா? நீங்கள் பாட்டு கடகடன்னு இது போல் போயிட்டே இருந்தீங்கன்னா எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறீங்களா? கொஞ்சம் இருக்கேன் போதுமே. மெதுவாக பார்க்கலாம். மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸுனால் கொஞ்சம் தரையை பார்த்து நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, கவனமாக நடந்து போங்கன்னு அர்த்தம். மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸு. இந்த ஃப்ளோர் இஸ் ஸ்லிப்பரின்னா வழுக்குதுன்னு அர்த்தம். இது ஒன்றாச்சுங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்னா என்ன? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? கவனமாக வார்த்தைகளை அளந்து பேசு, கவனமாக பேசுன்னு அர்த்தம். மைண்ட் யுவர் டங்குன்னு அர்த்தம். நான் கடைக்கு பேசு, வேணாம் பிரச்சனை ஆகிடும் அப்புறம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக பேசுறதுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லும்போது எப்படி இருக்கணும்? மைண்ட் யுவர் டங் அப்படிங்கக்கூடாது. ஏய் மைண்ட் யுவர் டங், அந்த இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசணும். அதனால தான் மேலே வந்து ரைசிங் டோனில் பேசணும். புரியுதா? சரி, ஈஸியாக இருக்கா? இது ஆயிடுச்சுட்டுமா? நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கப் அண்ட் சாஸர் நிறையா வாங்கிட்டு வந்தீங்க. வாங்கியெல்லாம் இதில் அடுக்கி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு? மற்றவங்க வீட்டுக்காரருக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் காஃபியோ டீயோ கொடுக்கறதுக்கு தானே. சரி, அதுபோல் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கப் அண்ட் சாஸர். எங்கே வாங்கினீங்கன்னு ஒரு அம்மா கையில் இப்படி திரும்பி பார்த்துச்சா, கீழே போட்டு உடச்சிச்சு. வந்ததுலேருந்து ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்துச்சு இல்லையா, அதை மறந்துட்டு ஐயோ நான் கப்பை உடச்சிட்டேனேங்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடை விட்டு தொலைங்க. நெவர் மைண்ட் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? யோஜனை பண்ணி வைங்க. அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் பழமொழி அது பொன்மொழி. இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ஒரு பழமொழி அண்ட் அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி பழமொழி சொல்லித்தர போறாங்க அண்ட் அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற பழமொழி ஒரு அருமையான பழமொழியும் கூட. இந்த பழமொழி ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய அழகான அறிவுபூர்வமான யதார்த்தமான ஒரு பழமொழிங்க. அப்படி என்னதான் அந்த பழமொழின்னு கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான பழமொழி. வாழு வாழவிடு. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு செய்தியை 2 வரியில் சொல்லிட்டாங்க. வாழு வாழவிடு. இந்த பழமொழி உணர்த்துகிற செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். நாம் வாழறதுக்காக அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது. நாமளும் வாழணும், அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும். நாம் வாழ வைக்க போனாலும் அவங்கள கெடுக்கக்கூடாது. இதுதான் ஒரு அற்புதமான ஒரு யதார்த்தமான ஒரு பழமொழியினுடைய விளக்கம். சரிங்க, இது தொடர்பான ஒரு கதையை பார்ப்போம். கதை கூட இல்லை, நிஜம்தான். வாழ்வியலில் சில பேருக்கு நடந்திருக்கலாம். அது மற்றவங்கள்ட்ட சொல்லுகிற பொழுது அது கதையாக இருக்கும், சில நேரங்களில் அது நிஜமாகவும் இருக்கலாம். ஆக நாம் ஒரு மனிதனாக இருக்கிறவங்க நாம் நல்லதே செய்யணும், கெடுதல் யாருக்கும் செய்யக்கூடாது. அப்படி கெடுதல் செய்து நம்ம உயரணுன்றனா அந்த உயர்வு பெரிய உயர்வு கிடையாது. புராணத்தில் சொல்லியிருக்காங்க, இலக்கியத்தில் நிறைய இருக்குது, காவியங்கள்லையும் இருக்குது. ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா கைகேயி அவ்வளோ உயர்ந்த பண்பு உடையவள் கைகேயி. ஆனால் அந்த மந்தரை கூனிங்கிறவ ராமனுக்கு அந்த பதவி கிடைக்கக்கூடாது, முடிசூட்டு விட ராமனுக்கு நடக்கக்கூடாது என்ற ஒரு கெட்ட சிந்தனையில் அவள் என்ன பண்ணுறா, கைகேயிட்ட போயிட்டு உன்னுடைய மகன் பரதன் இருக்கும்போது எதுக்கு ராமனுக்கு முடிசூட்டு விழா நடத்தணும், தேவையே இல்லை, நீ தான் நல்லா இருக்கணும், நீ தான் ராஜமாதாவாக இருக்கணும், உன் மகன்தான் அரசனாகணும், பரதன் தான் நாட்டை ஆளணும், ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளுடைய மனதில் தீய சிந்தனையை கூனி ஏற்படுத்தவே உடனே கைகேயி என்ன பண்ணுறா, தன் மகன் பரதன் நாட்டை ஆளணும், ராமன் காட்டுக்கு போகணுன்ட்டு வலியுறுத்துகளால் தசரத சக்கரவர்த்திக்கிட்டார். அதே மாதிரி ராமனும் காட்டுக்கு போகிறாப்புல பரதன் ஆட்சியை பிடிக்கிற ஒரு சூழல் வருது. ஆக நாம் உயரலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம உயர்வுக்காக மற்றவர்களை கெடுத்து தான் நம்ம உயரணுன்றது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. மற்றவங்களை உயர்த்தி பார்க்குறவங்க மிகப்பெரிய மனிதர்கள், மற்றவர்கள் உயர்வில் உயர்றவங்க சாதாரண மனிதர்கள். மற்றவர்கள் உயர்வை தடுத்துட்டு தான் உயரணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு பழமொழியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு த ஷோ. இது மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் ஜும்பா. டான்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஃபார்மேட்லேயே ஃபிட்னஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதாங்க ஜும்பா. ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான மூவ்மெண்ட் சொல்லி தர போகிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஜும்பா செக்மெண்ட்டில் பார்க்க போகிற ஒரு சாங் பைலார், கென் கே ரே பைலார். இந்த சாங்கோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ரொம்பவே அவங்களோட பாடி ஷேப் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மெயினாக அந்த ஹிப்போட ஷேப் பார்த்திங்கன்னா நிறைய உமனுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ அந்த ஷேப்பிங் கொடுக்கறதுக்காக தான் மெயினாக இந்த சாங்கவே நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாங்கில் நிறைய பேர் எப்படியெல்லாம் வந்து அவங்களோட ஷேப்பிங்கை டோனிங் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த சாங்கை பார்த்து அவங்க டோன் பண்ணலாம். Piso music, elegante. A ella le gusta la timba, a ella le gusta el perreo, pero lo que más le gusta es la forma como yo la veo. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. A ella le gusta todo lo que la menea, pero lo que más le gusta es que me siente y la vea. Lo disfruta, se lo goza, mientras baila me hace cosa. Yo la miro con caricia y se pone sabrosa. Ella se pone suelta, ella se pone mala. Parece un angelito, de ángel ella no tiene nada. Ella se pone suelta, ella se pone mala. Parece un angelito, de ángel ella no tiene nada. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. Timba, 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 timba. Y ella quiere perreo, 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 perreo. A ella le gusta timba, 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 timba. Y ella quiere perreo, 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 perreo. Ay, perreo, un perreo del bueno. Y tú me estás chequeando porque yo tengo el veneno. Sabes que te llevo en un minuto hasta el cielo y te elevo, y te elevo. Ella se pone suelta, ella se pone mala. Parece un angelito, de ángel ella no tiene nada. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. Timba, 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 timba. Ella quiere perreo, 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 perreo. A ella le gusta timba, 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 timba. Ella quiere perreo, 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 perreo. Y mueve la cintura y mueve la cadera. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere gozar? ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Alza la mano y comienza a gozar. ¿Quién quiere bailar? Sabe que la timba a ti te pone colorada. ¿Quién quiere bailar? Te lleva a bailar, te pone a gozar, te pone a vacilar. ¿Quién quiere bailar? Te pone de cabeza, lo mío te interesa, lo mío te interesa. ¿Quién quiere bailar? Ay, 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 qué rico me baila, qué buena le gusta la timba. A ella le gusta el perreo, con más piso largo que más le gusta. Y mira donde vaya, que yo la veo. Papá de la calle quiere bailar, alza la mano y comienza a gozar. Hay que darle tiempo de bailar, alza la mano y comienza a gozar. இதே மாதிரி ஒரு டோனிங் ஒர்க் அவுட்ஸை அடிக்கடி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக யூ வில் பி அட் அ குட் ஷேப். ஸோ ரொம்ப அழகான ஒரு
ஒரு ஷேப்பும் எடுத்துகிட்டு வரலாம் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அண்ட் பியூட்டி அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக யூ வில் see a better result. நம்ம ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட் சிரிக்க சிந்திக்க. இந்த செக்மெண்ட்ல சிரிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஜோக்ஸும் சிந்திக்கிறதுக்காக அழகான மெசேஜஸும் சொல்லுவாங்க. சரி, வாங்க போய் சிரிக்கலாம் சிந்திக்கலாம். அன்பிற்கினிய வசந்த் தொலைக்காட்சி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, சக மனிதனை காயப்படுத்தி விட்டு கடவுளை வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது அப்படின்னு. உண்மைதாங்க. அதனால நமக்கு பக்கத்தில் இருக்கணும் போது நம்ம நல்லது செஞ்சா அதுவே கடவுள் மனசை வந்து அப்படியே குளிர்விச்ச மாதிரிங்க. அதாவதுங்க இந்த ஸ்கூலில் பண்ணுவாங்க பாருங்க பசங்க. வாத்தியார் கேட்டார், டே நல்லா கேட்டுக்கோ, நம்ம ஸ்கூலில் மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குது, ஒரு ஃப்ளோருக்கு 15 படி இருக்குது. இப்போ 5வது ஃப்ளோருக்கு நம்ம போனால் நம்ம எத்தனை படி ஏறணும் அப்படின்னு கேட்டார். உடனே பையன் அடித்தான் பாருங்க, எல்லா படியும் தான் சார் ஏறணும். இதெல்லாம் ஒரு கேள்வியா, எங்கேருந்து சார் பிடிக்கிறீங்கன்ட்டான். அதே மாதிரி தான் பாருங்க, எங்கள் அக்கா பையன் வந்து கேட்டான், மாமா இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறாங்கல்ல அதுக்கு இங்கிலீஷில் என்ன மாமான்னு கேட்டான். நமக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் மானம் என்ன ஆகுறது. நான் உடனே இது என்னடா பிரமாதம், குட் ஆயில், அதாவது நல்ல எண்ணெய், ஓகேவான்னு சொன்னேன். மாமா இங்கிலீஷ் பின்றீங்க மாமான்ட்டு போயிட்டான். பாவம், ஸ்கூலில் போய் சொல்லி அவனுக்கு என்ன ஆச்சோ இன்னும் தெரியல. இப்படி தான் பாருங்க, ஒருத்தன் வந்து போலீஸில் பிடிபட்டான், ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சிட்டான்னு. அப்புறம் வந்து ஜட்ஜி கேட்டார், ஆமாம் ஏடிஎம்மில் கொள்ளையடிச்ச பணத்தை என்ன பண்ண அப்படின்னு. மன்னிச்சிருங்க ஐயா, உண்மையை சொல்லிடுறேன், என் பையனை எல்கேஜியில் சேர்த்தங்க ஐயாண்ணா. என்னது, பையனை எல்கேஜியில் சேர்த்தியா, அப்போ மீதி பணத்துக்கு எந்த ஏடிஎம்மில் கொள்ளையடிச்ச அப்படின்னாரு ஜட்ஜி. ஏன்னா அவருக்கு தெரியும்ல நாட்டில் என்ன நடக்குதுன்னு. இப்படி தான் பாருங்க, இந்த கடவுளுக்கு ஒரு பையன் வந்து லெட்டர் எழுதுனாங்க. என்னென்னு எழுதுனான்னா, அதாவது கடவுளே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு 5000 ரூபா பணம் அனுப்புனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு லெட்டர் அனுப்பிச்சான். அந்த லெட்டரை பார்த்து சிரித்தவங்க நேராக கொண்டு போய் அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய அரசியல்வாதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. பாவம் அவரும் படிச்சுட்டு, அடடா ஒரு சின்ன பையன் ஏங்கி இப்படி லெட்டர் அனுப்பிச்சிருக்கானே. அந்த லெட்டரை பார்த்த அரசியல்வாதிக்கு ஒரே ஆச்சரியம். சரி, பையன் ஏதோ பணம் கேட்டிருக்கான், இருந்தாலும் சின்ன பையனுக்கு எதுக்கு 5000 ரூபா, ஒரு 3000 ரூபா அனுப்பிச்சிடுன்னு 3000 ரூபா அனுப்பிச்சிட்டாரு. அந்த பணம் கிடச்சோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷம். வாங்கிட்டு கடவுளுக்கு நன்றி கடிதமும் எழுதுனான். என்னன்னு நினைக்கிறீங்களா, கடவுளே நீங்கள் பணம் கொடுக்கலாம், ரைட்டு தான், ரொம்ப சந்தோஷம், நான் எதிர்பார்க்கவே இல்லை, பணம் வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் ஒன்று, அந்த எம்எல்ஏ மூலமாக மட்டும் பணத்தை அனுப்பாதீங்க, ஏன்னா நீங்கள் அனுப்புகிற 5000 ரூபா பணத்தில் 2000 ரூபாய் அந்த எம்எல்ஏ ஆட்டையை போட்டுக்கிறாருன்னு திரும்ப எழுதுனா பாருங்க கடிதம். அவருக்கு ஏன்டா பணம் அனுப்பிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க நிறையா நடக்கும். அதே மாதிரி பாருங்க, எல்லாம் ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கும் போது சொன்னாங்க, இங்கே பாருங்க டை நம்ம ஸ்கூலில் வாங்கிக்கிங்க, புக்கு நம்ம ஸ்கூலில் வாங்கிக்கோங்க, அப்புறம் இந்த யூனிஃபார்மும் நம்ம ஸ்கூலில் வாங்கிக்கோங்க, அப்புறம் இந்த ஷூ இதெல்லாமே நம்ம ஸ்கூலில் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரிங்க, இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் வாங்கிக்கலாம், படிப்பு அப்படின்னு கேட்டாங்க. உடனே சொன்னார், வெரி சிம்பிளுங்க, படிப்பு வந்து நீங்கள் தனியாக டியூஷன் வச்சுக்கோங்கன்னாங்க. உண்மைதாங்க, அப்படி தான் நடக்குது. அதே மாதிரி தான் பாருங்கள், காந்தியோட கொள்கை என்ன அப்படின்ட்டு வாத்தியார் வந்து பையன்கிட்ட கேட்டார். அவனுக்கு ஒன்றுமே புரியல. காந்தியோட கொள்கைன்னு ரொம்ப யோசிச்சான். கையை நீட்டுன்னு கையை நீட்டுக்கப்புறம் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு காந்தியோட கொள்கை அகிம்சைன்னாரு. அதுக்கு ஐயா அடிச்சுட்டு சொல்லணும், அகிம்சைங்கிற வார்த்தையை சொல்லும்போது அடிக்காமல் சொல்லணும்ல. இப்படி தான் பாருங்க, ஒரு ஊரில் ஒரு பெரியவருங்க தென்னை மரத்தை ஒரு குச்சி ஒரு கம்பு எடுத்து அடின்னு அடிச்சுட்டு இருந்தார். அப்போ அதை பார்த்த ஒரு வாத்தியார் வந்து, ஐயா என்னையா அது, எதுக்கே போய் தென்னை மரத்தை இந்த அடி அடிக்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், இல்லைங்க போன வருஷம் நிறைய காய் காய்ச்சுது, இந்த வருஷம் காயே காய்க்கலைங்க, அதனால தான் 4 அடி அடிக்கிறேனாரு. ஐயா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தென்னை மரம் காய்க்கலன்னா என்ன அர்த்தம், ஒன்று அதுக்கு உரம் பற்றி இருக்காது, அல்லது தண்ணி பற்றி இருக்காது, அல்லது இந்த சூழ்நிலை நல்லா இருக்காது, இல்லை மரத்துக்கு ஏதாவது நோய் வந்திருக்கும். அதையெல்லாம் பார்க்கறத விட்டு அந்த தென்னை மரத்தை குச்சியில் அடித்தா சரியாயிருமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பெரியவர் வாத்தியாரை பார்த்து கேட்டார், அதே தான் நானும் சொல்கிறேன், ஒரு சின்ன பையன் படிக்கலை அப்படின்னா அவன் ஏன் படிக்கலை, அவனுக்கு என்ன பிரச்சனை, ஸ்கூலில் சொல்லித்தரது புரியலையா, வீட்டில் பிரச்சனையா, என்ன விஷயங்கிறத பையலை கேட்கணுமே தவிர நீங்கள் குச்சி எடுத்து அடித்தா அவனுக்கு படிப்பு வந்துடுமாயா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் இந்த வாத்தியாருக்கு புரிஞ்சது, ஆமாம் குழந்தைங்களை வந்து நம்ம அடிக்கிறது தப்பு அப்படின்னு. உண்மைதாங்க, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை அடிக்காமல் அவங்க மனசுக்கு புரிய மாதிரி எடுத்து சொல்லி கொடுத்து நாளைய தலைமுறையை நல்ல தலைமுறையை உருவாக்குவோம். என்னங்க நான் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Shubha and Manjal Vayil, Malay team.